ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் தமிழினி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற வீடியோ கிச்சன் க்ளீனிங் வீடியோ, அப்புறம் ஒரு வெயிட் லாஸ் ரெசிபி. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நம்ம கவுண்டர் டாப்பில் இருக்க திங்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணிவிட்டு இன்றைக்கி க்ளீன் பண்ணுறதுக்கு நம்மளே ஒரு க்ளீனர் ரெடி பண்ணிடலாம். வீட்டில் இருக்க திங்ஸை வச்சு நம்ம ரெடி பண்ணி எடுத்துக்கலாம். வாட்டர் 1/2 டம்ளர், சால்ட்டு 2 டேபிள் ஸ்பூன், லெமன் சீட்ஸ் எடுத்துடலாம். ஒரு லெமன் ஃபுல்லாக அதை நல்லா புழிஞ்சு விட்டுக்கலாம். சால்ட் அடியில் இருக்கிறது நல்லா கரையணும், அதுக்காக நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இப்போ பேக்கிங் சோடா 1 டேபிள் ஸ்பூன் ஆட் பண்ணியிருக்கோம். இது எல்லாத்தையும் உள்ளே இருக்க சால்ட் எல்லாம் கரைஞ்சதுக்கப்புறம் நம்ம ஒரு பழைய ஷாம்பு பாட்டில் எங்கிட்ட இருந்தது, அதில் ஷாம்பு கொஞ்சம் எடுத்துகிட்டு அது கூட நம்ம மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். இல்லைனா உங்கள்கிட்ட ஸ்ப்ரே பாட்டில் இருந்துச்சுன்னா ஸ்ப்ரே பாட்டிலில் அதில் உள்ளே ஊற்றி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஸ்டவ்வுக்கு பக்கத்தில் இருந்த பிளேஸை க்ளீன் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நம்மளாக ப்ரிப்பேர் பண்ண க்ளீனரை யூஸ் பண்ணி நம்ம ஃபஸ்ட்டு தொடச்சி விட்டுறலாம். நல்லா டைல்ஸில் எல்லாம் ஆயில் தெரிச்சிருக்கோம், அதையும் நல்லா க்ளீன் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஹாட் வாட்டர் நம்ம ஒரு வேஸ்ட் கிளாத்தை வச்சு இன்ன வரைக்கும் தொடச்சி ஒரு 15 மினிட்ஸ்க்கு பக்கம் நல்லா ஊறியிருக்கும். அதில் ஹாட் வாட்டரை லைட்டாக தூவி விட்டு, இல்லைனா லைட்டாக வெதுவெதுப்பான தண்ணியில் போதும், அதை நல்லா வேஸ்ட் கிளாத்தில் நனைச்சி அதை வச்சு தொடச்சி எடுத்துடலாம். இப்போ நம்ம ஸ்டவ்வையும் அதே மாதிரி தொடச்சி எடுத்துடலாம். ஸ்டவ்வில் ஆயில் தெரிக்கும் போது அப்பப்போ ஒரு வேஸ்ட் கிளாத்தில் தண்ணியில் நனைச்சி நல்லா தொடச்சி எடுக்கும்போது நமக்கு ஆயில் கரை அதிகமாக இருக்காது. இப்போ சைடில் குட்டி குட்டி கொஞ்சமான அழுக்கெல்லாம் இருக்கும், அதையும் நம்ம ஒரு ப்ரஷ் வச்சு தேய்ச்சி எடுத்துடலாம். அதே ஹாட் வாட்டர் வச்சு வேஸ்ட் கிளாத் வச்சு நல்லா தொடச்சி எடுத்துடலாம். இப்போ வாஷ் பண்ணுற பாத்திரம்லாம் நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். பாத்திரம் எல்லாத்தையும் வாஷ் பண்ணி எடுத்துகிட்டு கவுண்டர் டாப்பை அரேஞ்ச் பண்ணிடலாம். கவுண்டர் டாப்பை சூப்பராக அரேஞ்ச் பண்ணியாச்சு. வீட்டில் இருக்க திங்ஸை மட்டும் வச்சு நான் அரேஞ்ச் பண்ணியிருக்கேன். ஆயில் கேன் எல்லாமே வீட்டில் இருக்க திங்ஸ், அந்த சைடில் அந்த ஸ்டெப்ஸ் மாதிரி இருக்க திங்ஸ் நான் வீட்டில் இருக்க திங்ஸை வச்சு பண்ணியிருக்கேன்.
ஸ்பேஸ் வந்து கொஞ்சம் நிறைய கிடைக்கும் அப்படிங்கிறதுக்காக பண்ணியிருக்கேன். உங்களுக்கு அது வேணும் அப்படின்னு அந்த வீடியோ வேணும்னா நீங்கள் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நான் வீடியோ போடுறேன். இப்போது கிச்சன் அரேஞ்ச் பண்ணியாச்சு. நம்ம கூடவே வெயிட் லாஸ் ரெசிபி ஒன்று பார்த்துடலாம். பேரிச்சம்பழத்து கூட சுத்தமான தேனை வந்து ஒரு 3 days ஊற வச்சு நம்ம சாப்பிடும்போது நமக்கு வந்து வெயிட் லாஸ் வந்து நல்லா ஆகும் அப்படின்னாங்க. பேரிச்சம்பழத்தை எடுத்தாச்சு. தேன் ஆட் பண்ணி 3 days நல்லா ஊறு. இந்த மாதிரி பேரிச்சம்பழத்தை நம்ம சாப்பிட்டு வரும்போது நமக்கு ரத்த நாளங்களில் இருக்க அடைப்பு எல்லாமே கரைஞ்சிரும். கொழுப்பு சம்மந்தமாக வந்து அதிகமாக இருக்கிறது எல்லாமே வந்து நல்லா கரைஞ்சிரும். நமக்கு வந்து டைஜஷன் ப்ராப்ளம் எதுவும் வராது. 3 days நல்லா ஊறணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ. நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.